யூ ஆர் இன்சென்சிட்டிவ்ன்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கொதிச்சு. அந்த பொண்ணு இனிமேல் வெளி இடத்துல போகிற போது நீ தான் அப்படி பொங்கலான பொண்ணுங்கிற கேள்வி வராதா? அந்த குழந்தையினுடைய வாழ்நாளில் இது வடுவாக இருக்குமா? அவங்களே அதை ரீல்ஸ் எடுத்தெல்லாம் போட முடியாது, போடக்கூடாது, போட முடியாது, போடக்கூடாது, போடுவது தப்பு. அதை நியாயப்படுத்துறது அதை விட கொடுமை. இதெல்லாம் நாங்களும் படிச்சிருக்கோம், இவங்களே இப்படி சொன்னால் பின்னால் இருக்கவங்க எப்படி சொல்லுவாங்க. நாட் டூ தட். கல்வியிலும் மருத்துவத்திலும் மட்டும் உங்கள் எல்லையை மீறாது. நாட் only a minister, even a teacher or anybody பொதுவெளியில் வைத்து குழந்தைகளை சரியா இல்லைன்னு சொல்வதற்கான அதிகாரம் தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோழர் கனகராஜ் இருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். அமைச்சர் கீர்த்தனா அவருடைய வீடியோ பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாணவர்கள்கிட்ட அவங்க பேசின அந்த உரையாடல் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஆங்கிலம் தெரியலை அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. லாட் பென் ஸ்டூடெண்ட்டை ஒப்பிட்டு பேசியதுன்னு சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கு. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்களா? அந்த காணொலியை? அது ஒரு அவமானம். அது ஒரு அவமானம். ஒரு மினிஸ்டர் எப்படி ஒரு குழந்தையை எப்படி பண்ண முடியும்? பொதுவெளியில் வச்சு நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் கேட்குறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெஞ்சில் இருந்தவங்கெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆகாதவங்களா? நீங்கள் எல்லா ஊர்லேயும் லாஸ்ட் பெஞ்ச் இருக்கும், எல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சாக இருக்கிற ஒரு வகுப்பறை இருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் ஃபஸ்ட்டு இப்போ சில இடத்துல அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வச்சுருக்காங்க. பிள்ளைகளுக்குள்ள நீ நான் முதல் பெஞ்சில் இருக்கேன் அல்லது நான் கடைசி பெஞ்சில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத சில ஸ்கூல்ஸ் வந்து இப்படி வச்சுருக்காங்க. கேரளாவில் ஒன்று பண்ணாங்க, பா வடிவத்தில் அந்த இதை மாற்றினாங்க. ஆமாம். எதுக்காகன்னா நீங்கள் வந்து யாரும் 2வது பெஞ்சுன்னு கிடையாது அப்படின்னு சின்ன ஸ்கூலில். எதுக்காக 8th வரை பாஸ் போட்டாங்க? முதல்ல 5 வரை இருந்தது, பிறகு 8th வரை பாஸ் போட்டாங்க. பல்வேறு சமூக சூழலில் வாழ்ந்து வருகிற குழந்தைகள். எனக்கு கவலையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து தூத்துக்குடியில் இருக்கும்போது இந்த இந்த தூய்மை பணியாளர்கள் ஏழை மார்னிங் அப்பா அம்மா அதெல்லாம் குடும்பமாக தான் பண்ணுவாங்க. எது தூய்மை பணியில் ஈடுபடுகிற மக்கள் இருக்காங்களே காலையிலே வந்துடுவாங்க. சரி, ஏன்னா உங்களுக்கு காலையில் குப்பை இருந்தால் நமக்கெல்லாம் பயங்கர கோவம் வரும். இன்னும் ஏன் அல்லலை அப்படின்னு. அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருப்பான். அவங்க வீட்டில் வந்து அதாவது முகங்கழுவ தெரியாத, சொந்தமாக ட்ரெஸ்அப் பண்ண தெரியாத குழந்தை இருக்கும். ஆனால் உங்கள் குழந்தைய பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க. அவங்க குழந்தை என்னத்துக்காகும்? சாயங்காலம் அதே மாதிரி பாருங்கள், வந்தால் நீங்கள் வந்து ஷூவை கழட்டி விட்டு சட்டையை கழட்டி விட்டு இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து டிஃபன் கொடுத்து அல்லது டியூஷனுக்கு அனுப்பி அதெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கோம். இந்த பிள்ளையும் நானும் ஒன்றா. அந்த பொண்ணு இனிமேல் வெளி இடத்துல போகிற போது நீ தான் அப்படி பொங்கலான பொண்ணுங்கிற கேள்வி வராதா? நான் என்ன சொல்கிறேன், உங்கள் நோக்கம், உங்கள் செய்கை வந்து உங்கள் நோக்கத்துக்கு ஏய்ந்ததாக இருக்கணும். நீங்கள் டீச்சர்ஸை தனியாக பேசலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு என்னோட பேசுகிறதுக்கும் ஒரு அமைச்சரோட பேசுகிறதுக்கும் ஒரு முதலமைச்சர்கிட்ட நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா பேசுகிறதுக்கும் நீங்கள் ஒரே டோனில் இருப்பீங்களா? வாய்ப்பே பல தயாரிப்பு பல கேள்விகளை நான் எடுத்துகிட்டு போவீங்க. இது ஏன் சரி இவங்க அப்போது நீங்கள் குழந்தைகள் வந்து அவங்கள நீங்கள் எப்படி கையாளணும்? வெரி குட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்ல. பரவாயில்ல, இங்கே தான் கொஞ்சமாக இந்த தோழர் நன்மாறன் இருந்தார், மதுரையில் எம்எல்ஏவாக இருந்தார் எங்கள் கட்சியில். இந்த மக்குன்னு குழந்தைகளை சொல்லாதீங்க. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை தனக்குத்தானே நம்ம உண்மையிலே மக்கோ நம்ப ஆரம்பிச்சிடும். அவங்க டீச்சர் தான் பெரிய ஆள். அவங்களுக்கு மனசில் வச்சுக்கோங்க. டீச்சர் சொல்லிட்டா பிள்ளைகளுக்கு அது வந்து ஒரு பெரிய பிராண்ட். ஆமாம்.
நீங்கள் உங்கள் டீச்சரை நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே விளம்பரமாக இல்லை அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கல்வி நலனா அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்துருப்பீங்க? தனியாக கூப்பிட்டு குழந்தைய தட்டி கொடுத்து, பயப்படாத பாப்பா, நானும் உன்னை மாதிரி இப்படி இருந்தவ தான், உன் நிலைமையிலேருந்து நான் இன்றைக்கி மினிஸ்டராக வந்திருக்கேன், உன் நிலைமையில் இருந்து வந்தவங்க தான் இவங்கெல்லாம், ஒரு 10-20 ஆளுமைகளை சொல்லி இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட. இப்போ கூட சொன்னாங்க, ஆடு மேய்த்து கொண்டு இருந்த ஒரு சிறுமி, ஈரோட்டில் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த சிறுமி எங்கேயோ ஐஏஎஸ் ஆஃபீஸராக போயிருக்காங்க. இப்படி தான் சொல்லணுமே தவிர, இதெல்லாம் நாங்களும் படிச்சிருக்கோம், இவளே இப்படி சொன்னால் பின்னால் இருக்கவங்க எப்படி சொல்லுவாங்க. ஷுட் நாட் டூ தட். நான் ஒன்று மட்டும் சீரியஸாக சொல்கிறேன், இந்த நீங்கள் பண்ணுங்கள், எல்லாரும் நான் நினைக்கிற மாதிரியே பண்ண முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனால் கல்வியிலும் மருத்துவத்திலும் மட்டும் உங்கள் எல்லையை மீறாதீர்கள். உங்களுக்கு எந்த எல்கை இருக்கோ அந்த எல்லையில் நின்று கொண்டு பேசணுமே தவிர இப்படி பண்ணக்கூடாது. இது தொடர்ந்தால் பொதுமக்கள் போய் அதை நிறுத்தணும், அப்பா அம்மா நிறுத்தணும். ஏங்க அந்த குழந்தை நீங்கள் ஒன்று தெரியுமா, அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தையாக இருக்கிற போது அவங்க அடையாளம் தெரிகிறது மாதிரி, இப்போ நீங்கள் செக்ஸுவல் அபியூசஸ் இருக்குல்ல, தொற்றுப்பாங்க, எது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் குழந்தை பேரை போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். குழந்தை பேரை போடக்கூடாதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, குழந்தையினுடைய அடையாளம் தெரிகிற மாதிரி எந்த வாசகமும் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடாது. இந்த ஊரை சார்ந்த, இந்த வடக்கு தெருவை சார்ந்த, ஒரு இந்த பெற்றோரை சார்ந்த அப்படி போடக்கூடாது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, பல கோடிக்கணக்கு அதை திரும்ப திரும்ப எடுத்து போட்டு, நல்ல வேலை சில ஊடகங்கள் அதுக்கு பின்னால் அந்த சிறுமியின் முகத்தை காட்டலை, பிளர் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆகுது, டிவிக்கே வாட்ஸ்அப் குரூப்பில் முகத்தோட தான் போகுது, முகத்தோட போகுது. அது இட்ஸ் பேட். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் யூ ஆர் இன்சென்சிட்டிவ்ன்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கொதிச்சுது. இல்லை, தரமில்லாத கல்வி, தரமில்லாத அரசு பள்ளியை அமைச்சர் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. உங்களுக்கு என்ன பொத்திரிச்சல்னு நம்மளே கேட்குறாங்க. இல்லை, என்ன தரம் இல்லாதுன்னு நீங்கள் சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், இப்படி பார்ப்போமா, நம்ம வேறு மாதிரி பார்ப்போமா? 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த குழந்தை +2 எடுத்திருக்கானா? +2 எடுத்தவன் என்ஜினியரிங் அல்லது MBBS போகும்போது கோல்டு மெடல் வாங்கியிருக்கானா? அவன் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கான். அரியர் வச்சவங்களா இருக்காங்க, எனக்கே பலர் தெரியும். ரைட். அல்லது கோல்டு மெடல் வாங்கின எல்லா கிராஜுவேட்டும், அதாவது மெடிக்கல் கிராஜுவேட், அதுக்கு பின்னால் வரும்போது அவங்க தான் சிறந்த டாக்டர்களாக வந்திருக்காங்களா? இப்போ நீங்கள் ஒரு 10 டாக்டர்களை எடுங்க. சமூகத்தை பற்றியான அக்கறை ஒருத்தருக்கு ஒரு சேவை செய்வதற்கு, ஒருத்தருக்கு சமூகத்தை பற்றியான அக்கறை ஒவ்வொரு நேரத்தில் ஒருவனுக்கு உருவாகும் இல்லையா? நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். இப்போ என்னை சில பேர் பார்ப்பாங்க, காசி ஆனந்தன் பாடல் கூட ஒன்று இருக்கு, சாரன்னு சொல்றிய கண்டவரையெல்லாம் சார் என்று சொல்வதா அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். பட் நான் என்ன பார்க்குறேன்னா, என் கிராமத்தில் இந்த ஐயாங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது யாரை கூப்பிடுவதற்கான வார்த்தை என்று எனக்கு தெரிந்ததால் நான் ஐயா என்று யாரையுமே கூப்பிடுவதில்லை. சாருக்கும் ஐயாவுக்கும் ஒரே அது பொருள் ஒன்று தான். ஆனால் நீங்கள் கிராமத்தில் போய் நீங்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட பகுதியில் இருக்கவர் சார்னு இன்னொருத்தரை கூப்பிட்டா என்ன கொழுப்படுத்து போச்சா, சாருன்னு கூப்பிட்ற அளவுக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ நான் எனக்கு ஐயான்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே வராது. சொல்லும் போதெல்லாம் இந்த ஐயா என்று கூனி குறுகி நிற்கிற ஒருவருடைய முகம் என் கண்முன்னே வருகிற போது, தமிழை விட ஒன்றும் நம்ம சார்னு கூப்பிட்றதுல அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைப்பேன். காசி ஆனந்தன் இன்னொரு கான்டெக்ட்லேருந்து சொல்கிறாரு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. எனவே நீங்கள் குழந்தைகளை அணுகும்போது அந்த அந்த நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த குழந்தைகளுடைய வாழ்நாளில் இது வடுவாக இருக்குமா இல்லையா? பண்ணக்கூடாது. அதுக்கு யூ ஹாவ் நோ ரைட், நாட் ஒன்லி எ மினிஸ்டர்,
ஈவன் எ டீச்சர் ஆர் எனிபடி அவங்க வந்து பொதுவெளியில் வைத்து குழந்தைகளை நீ சரியா இல்லைன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் எவருக்கும் கிடையாது. அந்த டீச்சர் அந்த கிளாஸ்க்குள்ள சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் அவங்க இருக்காங்கங்கிறத அந்த பிள்ளைங்க அங்கீகரிச்சிருக்காங்க. அவங்களே அதை ரீல்ஸ் எடுத்தெல்லாம் போட முடியாது, போடக்கூடாது, போட முடியாது, இல்லை போடக்கூடாது, போடுவது தப்பு. அதை நியாயப்படுத்துறது அதை விட கொடூரம், கொலையை விட கொடூரம் கொலையை நியாயப்படுத்துவது. நன்றி தோழி, நன்றி தோழி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.